பணத்தை கொட்டிக்கிட்டே இருக்கும், பதவி வேற கிடைக்கும். இப்ப லைஃப் லாங் அவனுக்கு யாருக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் நல்லா இருக்கோ அவங்க மட்டும்தான் அவங்க கடன் அடைப்பாங்க. விரையஸ்தானம் 6வது வீடு. எதிரியை ஜெயிக்கணும்னா அவனோட விரைய காலத்துலதான் நம்ம அவனை சூரியன் ஒரு ஜாதத்துல கெட்டு போச்சுறானா அந்த குழந்தைகளுக்கு வயிறே ஸ்ட்ரென்த் இருக்காது. குரு தங்க பஸ்பம் இப்படி பல்வேறு பஸ்பங்களை பயன்படுத்தி மனிதனோட தலையத்தை மாற்றக்கூடிய அமைப்பு மெட்டலுக்கு இருக்குன்றதுக்கு இது ஒரு அத்தாரிட்டி. குடும்பம் நல்ல குடும்பமா கெட்ட குடும்பமா தெரிஞ்சது அந்த 5ஆம் இடம் பார்க்கணும்னு சொல்றாங்க. லக்னம் தான் சார் எல்லாத்துக்கும் முக்கியம். தனுபாவன் சொல்லுவாங்க. அதை என்னைக்கு டைஜஸ்டிவ் கிளாண்ட் வந்து ஸ்ட்ரென்த் ஆகுதோ அப்பதான் பாத்தீங்கன்னா அவங்களால எதையும் சாதிக்க முடியும். சூரியன் கெட்டு போனவங்களுக்கு எந்த மருந்து கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து ரெக்கவரி ஆகாது. நவரத்ன கல்லு, நவதானியங்கள், அப்ப நவ உலோகம். உலோகத்துல பாத்தீங்கன்னா ஒரு செந்தூரங்கள் இருக்கு. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பவள செந்தூரம், செவ்வாய். இது சந்திரன் பாத்தீங்கன்னா முத்து பஸ்பம், அது ஒரு செந்தூரம். அதே மாதிரி சூரிய பகவான் பாத்தீங்கன்னா அபிரக செந்தூரம். அப்புறம் சுக்கிரனுக்கு பாத்தீங்கன்னா வெள்ளி செந்தூரம். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பஸ்பம், வெள்ளி பஸ்பம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா புதன் பாத்தீங்கன்னா அதே மாதிரி பல வகையான செந்தூரங்கள் பஸ்பங்கள்லாம் அதுல அதுக்கும் அடங்கி இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா சனி இது பாத்தீங்கன்னா அயச்செந்தூரம். இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் பாத்தீங்கன்னா குரு தங்க பஸ்பம் இப்படி பல்வேறு பஸ்பங்களை பயன்படுத்தி மனிதனோட தலையத்தை மாற்றக்கூடிய அமைப்பு மெட்டலுக்கு இருக்குன்றதுக்கு இது ஒரு அத்தாரிட்டி. ஜாதக அலங்காரத்துல இது தெளிவா சொல்லியிருக்காங்க. ஔஷதன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். ஒரு சூரியன் ஒரு ஜாதத்துல கெட்டு போச்சுறானா அந்த குழந்தைங்களுக்கு வயிறே ஸ்ட்ரென்த் இருக்காது. வயிறுலாம் பாத்தீங்கன்னா ராஜக உறுப்புன்னு ஒண்ணு இருக்கு. எதுனா நம்மளுடைய லிவர் பார்ட். ஒவ்வொரு மனிதனோட வயிறு கெட்டு போனா அவனுக்கு டைஜஷன் இருக்காது, இன்டேக்கிங் புவரா இருக்கும். அந்த குழந்தை எப்பயுமே நோயால இருக்கும். என்னைக்கு டைஜஸ்டிவ் கிளாண்ட் வந்து ஸ்ட்ரென்த் ஆகுதோ அப்பதான் பாத்தீங்கன்னா அவங்களால எதையும் சாதிக்க முடியும். அவங்க ஸ்ட்ரென்த் ஆவாங்க, மைண்ட் ஸ்ட்ரென்த் ஆகும். வயிறு ஸ்ட்ரென்த் ஆனா சோலார் பிளெக்ஸ் பேரு. வயிறு ஸ்ட்ரென்த் ஆகும்னா மைண்ட் ஸ்ட்ரென்த் ஆகும், ஹார்ட் ஸ்ட்ரென்த் ஆகும். அதுக்கப்புறம் சோலார் பிளெக்ஸ் வயிறு ஸ்ட்ரென்த் ஆகும். வயிறு ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு எதுவுமே அவனால அடைய முடியாது. மைண்டை சிட்டி பண்ற இடமே சோலார் பிளெக்ஸ் தான், வயிறு தான். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு தெளிவான இது வந்து ஜாதக அலங்காரத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சூப்பர் சார், நல்லா அழகா சொன்னீங்க சார். அதே மாதிரி இந்த 5ஆம் இடம் வந்து பூர்வ புண்ணியம், அதாவது ஒரு குடும்பம் நல்ல குடும்பமா கெட்ட குடும்பமா தெரிஞ்சது அந்த 5ஆம் இடம் பார்க்கணும்னு சொல்றாங்க. சில பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு சார் அது? சார் அதே மாதிரி 6ஆம் இடம், இப்ப 8ஆம் இடம் வந்து ஒரு ருண ரோக அப்படின்னு சொல்றாங்க. வியாதிகளை வச்சு எப்படி இது பண்ண முடியும்? இந்த இடத்துல இருந்தா இந்த வியாதிகள்லாம் இருக்கும், 8ஆம் இடம்னா அவனோட இதெல்லாம் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை சார் அது? பொதுவா 6வது வீடு பாத்தீங்கன்னா வெற்றி ஸ்தானம், எதிரியை ஜெயிக்கூடாது. ருணம், நோய், கடன், ருண ரோகம், சத்ரு. அப்ப என்னன்னா அதுவே கடன் பத்தி சொல்லக்கூடிய இடம் 6வது. அப்ப என்னன்னா ஒருத்தன் கடன் வாங்கினா அடைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா 6ஆம் வீட்டு அதிபதி 5வது வீட்டுல கனெக்ஷன் ஆகும். கடனை வெற்றி அடைக்கக்கூடிய பிராப்தம் யாருக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் நல்லா இருக்கோ அவங்க மட்டும்தான் அவங்க கடன் அடைப்பாங்க. அதே மாதிரி 7வது வீட்டுக்கு விரையஸ்தானம் 6வது வீடு. எதிரியை ஜெயிக்கணும்னா அவனோட விரைய காலத்துலதான் நம்ம அவனை ஜெயிக்க முடியும். அந்த காலகட்டத்துல அவனை எழுத்து நின்று ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் எப்பயுமே இருக்கு. 7 வந்து எதிரி, அவனை ஜெயிக்கக்கூடிய ஸ்தானம் வந்து 6வது வீடு. அந்த காலகட்டம்லாம் ஒருத்தரோட நம்ம வந்து போட்டி போட்டோ எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் அங்க இருக்கு. ஒருத்தர் நோயை பத்தி சொல்லக்கூடிய லக்னமும் 6 கூட 5ல வரும்போது அவங்க நோய் ரெக்கவரி ஆகும். மெயினா பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒருத்தரோட நோய்க்கு தீர்வுன்னா சூரியனை வச்சுதான் முடிவு பண்ணும். சூரியன் ஒரு ஜாதத்துல கெட்டு போச்சுன்னா அவங்களுக்கு யாருக்குமே பாத்தீங்கன்னா சுத்தமா மைண்ட் ஸ்ட்ரென்த் இருக்காது. 2வது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஹார்ட் ஸ்ட்ரென்த் இருக்காது. ஒரு இம்யூனிட்டி லெவல் ரொம்ப கம்மியா இருக்கும். D3 லெவல் ரொம்ப பூரா இருக்கும். அவங்களுக்கு என்னைக்குமே இம்யூனிட்டி பிளானட் யாருன்னா சூரியன் தான். சூரியன் கெட்டு போனவங்களுக்கு எந்த மருந்து கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து ரெக்கவரி ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் பார்த்ததுல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் வந்தாங்க. அதனால அவங்க கன்னியா லக்னம். அந்த அம்மாவுக்கு சூரியன் வந்து நீச்சம். அவங்க வந்து குழந்தை வேணும்னு சொல்லிட்டு அந்த அதாவது ஐவிக்கு போறாங்க. ஐவிஎஃப் போகும்போது அவங்க வந்து நான் கேட்டேன், அவங்க சூரியன் நீச்சம், சூரியன் கெட்டு போயிருக்காங்க. அந்த அம்மாவுக்கு D3 இல்ல. அப்போ ஒருத்தர் டெஸ்ட்டுக்கு போனோம்னா ஒரு குழந்தை பிறக்குன்னா அவங்களுக்கு D3 தைராய்டு இதெல்லாம் கரெக்டா இருந்தாதான் குழந்தைய பிறக்கும். அந்த அம்மாட்ட சொன்னம்மா உங்களுக்கு தான் D3 இல்லையே, இது வரைக்கும் எத்தனை முறை நீங்க வந்து இதுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா? பல முறை ட்ரை பண்ணீங்க சார், ஒரு வாட்டி கூட ஒர்க் ஆகல. சூரியன் கெட்டு போனவங்களுக்கு
அவங்களுக்கு D3 இம்யூனிட்டியே ரைஸ் ஆகாது. எந்த காலத்திலயும் அவங்களுக்கு எதிர்பார்க்கிற நோய் ரெக்கவரி ஆகாது. அதுக்கு என்ன பண்ணணும்? வைரஸ் ஸ்ட்ரென்த் ஆகணும், நல்லா நடக்கணும், 108 முறை கோயில சுத்தணும், அப்புறம் மந்திரங்கள் உச்சாடனம் பண்ணணும், 1,00,000 முறை மந்திரங்கள் சொல்லணும். இப்படிதான் உச்சாடனம் பண்ணதான் அவங்களுக்கு எல்லாமே சித்தி ஆகும். சோ 1,00,000 முறை சொல்லும் போது அதுக்கான சித்திகள்லாம் உண்டாகும். நிச்சயமா நிச்சயமா. சூப்பர் சார். சார் இப்ப பாவம் அப்படின்னு சொல்லிட்டீங்க, அதாவது தனு பாவம்னா லக்னத்தை பேஸ் பண்ணி வர்றதுன்னு சொல்லிட்டீங்க. இந்த பாவம்னா எந்தெந்த பாவம் நல்லா இருந்தா மினிமம் ஒருத்தருக்கு ஒரு நல்ல ஒரு சுபிக்ஷம் கிடைக்கும், ஒரு ஐஸ்வர்யமா நல்லா இருக்கலாம், ஒரு நல்ல கல்வியில ஒரு சிறந்த விளங்கலாம், இல்ல ஒரு தொழிலையாவது சிறந்த விளங்குனா அது எந்த பாவம் நல்லா இருந்தா அது சக்சஸ் ஆகும் சார்? லக்னம் தான் சார் எல்லாத்துக்கும் முக்கியம். தனு பாவம் சொல்லுவாங்க. அத அவரு நல்லா இருந்தாதான் எல்லா பாவத்தோடைய பலனும் அவங்களுக்கு கிடைக்கும். அப்ப ராசிக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. ராசி சார் அது வேற. அது ராசி லக்னம், ஏன்னா மகாதிசை நம்ம ராசியை வச்சு சொல்லக்கூடாது. மகாதிசைக்கு ஒவ்வொரு, அதாவது மகாதிசைன்றது என்னன்னா அது 8வது வீட்டு மகாதிசை வந்தா அதுக்குள்ள பலனை கொடுக்கும். 4 குடைய திசை வந்ததுன்னா 4 குடைய ஸ்டாரை பொறுத்து அது யோகத்தை கொடுக்கும். 4 குடைய 10 குடைய ஸ்டார்ல இருந்தா அந்த மகாதிசையில வீடு பிராப்தம், வாகன பிராப்தம் எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருக்கும். லக்னம் பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல வெரி இம்பார்ட்டன்ட். அந்த லக்னத்தை வச்சுதான் மத்த பாவத்தோடைய ஒப்பிட்டு அதனுடைய நம்ம 4ஆம் பாவத்தோட யோக நிலை நமக்கு கிடைக்குமான்னு பாக்கணும். 4ல ஒரு சுபகிரகம் இருந்தா அது 10ஆம் வீட்டை பார்ப்பாரு. அப்ப லைஃப் லாங் அவனுக்கு தன யோகம்னு ஒண்ணு இருக்கும், தன விருத்தி இருக்கும், பணத்தை கொட்டிக்கிட்டே இருக்கும், பதவி வேற கிடைக்கும். ஆனரபிளா ஒரு ஆனரா வாழணும்னா 10ஆம் வீடு கிடக்கூடாது. குரு 10ஆம் வீட்டை பார்த்துட்டாருன்னா எல்லா காலகட்டத்திலும் ஸ்டேட்டஸ் குறையாது. பணமும் கொட்டிக்கிட்டே இருக்கும், வீடு பிராப்தம், வாகன பிராப்தம் எதுலயுமே குறையில்லாம வாழ்ந்துட்டு போவாங்க. அதே 4ஆவது வீடு கெட்டு போச்சு, 10 கெட்டு போச்சு, செவ்வாய் இருந்துட்டான்னா அவன் வண்டியில போறதுக்கு வாய்ப்பு இருக்காது. நடந்து போக வேண்டியிருக்கும், பஸ்ல போக வேண்டியிருக்கும், வாழ்நாள் ஃபுல்லா கட்டப்படணும், அவமானம் பண்ணும். நான் அது மாதிரி சுபகிரகங்கள் இருந்தா அதனோட ஸ்டேட்டஸ் வேற, அசுபகிரகங்கள் இருந்தா அதனோட நிலைமை வேற. இப்படி ஒவ்வொன்றையும் வேரியேஷன் பண்ணி அதுவும் லக்னத்தோட கம்பேர் பண்ணி தான் சொல்லணும். லக்னம் கெட்டு போனவங்களுக்கு எந்த யோகத்தையுமே அடைய முடியாது. வாய்ப்பு இல்லை ராஜான்ற மாதிரி. சிறப்பு சார், நல்லா அழகா சொன்னீங்க சார். இப்ப இன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு செல்வ செழிப்போ நல்ல ஒரு வாழ்க்கை ரொம்ப சிறப்பாவே இருக்கும், எல்லாமே கிடைக்கும், கோடி கணக்கில் பணம் வச்சிருப்பான். ஆனா ஏதாவது ஒரு ஃபீஸ் கேர் கடவுள் பிடிங்கிறான்னு நினைக்கிறேன் சார். என்ன அப்படின்னா நிறைய பேர் நான் கேட்ட சில பேர் பேசுறது கூட ஆள் இல்லை, என் கூட பேசுறதுக்கு சரியான பர்சன் இல்ல கூட என்னை பார்த்துக்க ஆள் இல்லை, என்ன பண்றதுன்னே தெரியாம சில ஜாதக அமைப்பெல்லாம் அப்படி அமையுது இல்லை சார். அது என்ன காரணம் சார்? அது காரணம் ஒண்ணுதான், லக்னம் கெட்டு போயிடும். லக்னாதிபதி பாத்தீங்கன்னா செவ்வாய், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மேஷ் லக்னம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு 8ஆம் வந்துருவாரு. அவரு 10ல உச்சமாயிட்டாருன்னா அவங்க எந்த காலகட்டத்துல எல்லார்கிட்டையும் சண்டை போட்டு தான் உட்காந்துருப்பாங்க, அவங்களே அவங்களுக்கு எதிரியா போயிடுவாங்க. அது இல்லாம அவங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதினா சூரியன். எப்படா செவ்வாய் யோகத்தை கொடுப்பாருன்னா சூரியன் நல்லா இருக்கும்போது மட்டும்தான் கொடுப்பாரு. யார் ஒருத்தருக்கு சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி நல்லா இருக்காரோ அவங்களுக்கு மட்டும்தான் செவ்வாய் யோகத்தை கொடுப்பாரு. அவங்க ஜாதகத்துல சந்திரன் கெட்டு, சூரியனும் கெட்டு, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சூரியனும் கெட்டு போச்சு அப்படின்னா அவங்க மைண்ட் சித்தி பண்ண மாட்டாங்க. அவங்க மைண்ட் சித்தி பண்றவங்க மட்டும்தான் உலகத்துல எல்லாருக்குமே பிடிக்கும். அவங்களோட மைண்ட் சுத்தமா இருக்கும், நல்ல எண்ணத்தோட இருப்பாங்க, மன அமைதியோட இருப்பாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஒரு யோகி மாதிரி வாழ்ந்துட்டு போவாங்க. அவங்கள சுத்திதான் கூட்டமே இருக்கும். அவங்க லக்னம் கெட்டு போச்சு, 8ஆம் தோஷம் இருந்தா அவங்க எல்லார்கிட்டையும் சண்டை போட்டு தான் உட்காந்துருப்பாங்க. அவங்கதான் அது காரணம் முடிய, மத்தபடி யாரும் காரணம் கிடையாது. யாரும் காரணம் இல்லை. சரிங்க சார். ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு வாழ்க்கையில நிறைய சம்பாதிச்சுட்டு தனியாவே ஒரு இதுவாகவே இருக்காங்க. எனக்கு ஆள் இல்லை, பேச ஆள் இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வசதி வாய்ப்புகள்லாம் இருக்கும், இருந்தும் டிராவல் பண்றதுக்கு ஒரு சரியான பர்சன் கிடைக்கல அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி சார் சில பேருக்கு இப்போ ரொம்ப 0 லெவல்லே இருப்பாங்க. அவங்க எப்படி அடுத்த ஒரு ஸ்டேஜ் போறதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் மணி மந்திர ஔஷதம் மூலமா பண்ண முடியும் சார்? ஒரு ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சார், நீங்க அதாவது என்னன்னா இப்ப ஒரு சின்ன விஷயம் பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகம் தான். அதாவது பஞ்சமகா புருஷ யோகம்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஜாதகம்லாம் பாத்தீங்கன்னா 5 வகையான யோகங்கள் இருக்கு. அப்படி பார்த்தோம்னா இப்ப மகர லக்னக்காரன் எடுத்தீங்கன்னா சனி உச்சத்துல இருப்பாரு. அவங்க என்ன பண்ணா, அவங்க ஜாதகத்துல சனி உச்சமா இருந்தா கூட அது சச யோகம்னு சொல்லுவாங்க. அந்த எந்த யோகமா இருந்தாலும் அவர் நிக்கிற ஸ்டாரை பொறுத்துதான் அதை பரிகாரம் பண்ணும்போது அது நல்லாயிடும். அவங்க தலையெழுத்த அவங்களுக்கு விசாக நட்சத்திரத்துல
சனி உச்சமான நிக்கிறான்னா அவங்க லைஃப் ஃபுல்லா விரயத்திலே இருக்கும் எல்லாமே. அதே மாதிரி கட்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. பண கட்டணம் ஒண்ணு இருக்கும். சனி மட்டும் ஒரு ஜாதகத்துல உச்சத்துல இருந்தா பிஃபோர் மேரேஜ் அவங்க நில்லு தான் பேலன்ஸ். அது இல்லாம விரயம் தான் அதிகமா இருக்கும். ஏன்னா 3-12 கூடியவன் யாரு குரு விசாக நட்சத்திரத்துக்கு அவருடைய கிரகம் ஏறான்னா 3-12 கூடிய குரு பகவான். அப்ப என்னன்னா அதுக்கு பரிகாரம் பண்ணும்போது அவங்க சூப்பரான லைஃப் கிடைச்சிடும் அவங்களுக்கு. இல்லைன்னா அவங்க வாழ்நாள் ஃபுல்லா அவமானம், அவங்க கட்டப்பட்டா கூட லைஃப் இருக்காது. சனி உழைச்சா கூட பலனை கொடுக்க மாட்டாரு. அதுக்குள்ள பூர்வ புண்ணிய தானாதிபதி ஸ்டோனை போடும்போது மட்டும்தான் யோகத்தை கொடுப்பாரு. என்னதான் சசயோகமா இருந்தாலும் லைஃப் கிடையாது. சூப்பர் சார், நல்லா அழகா சொன்னீங்க. பாவங்கள் பத்தி ஒரு எளிய முறையில ஒரு சின்ன விளக்கமா இந்த உரையில கொடுத்துருக்கீங்க. மீண்டும் ஒரு நல்ல தருணத்துல இன்னும் விரிவா நிறைய விஷயங்கள் மணி மந்திரம் ஔஷதம் மூலமா மக்களுக்கு, நம்ம மெட்ரோ பீப் நேயர்களுக்கு தொடர்ந்து நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு நல்ல தருணத்தை சந்திப்போம் சார். வணக்கம்.